வெல்கம் டு பிரகாஷ் மதி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பனமலை கோவிலுக்கு போகிறோம். ஸோ பனமலைன்ற ஊரில் செஞ்சி பக்கத்தில் பனமலை அனந்தபுரமில் இருக்கிற தலகிரீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம். ஒரு சின்ன மலை மேலே இருக்கிற ஒரு கோவில். ஸோ அங்கே போகிறோம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் விலாகு. மைக்கெலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ சும்மா ஒரு சின்ன ட்ரை, ஒரு விலாகிங் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ்லாம் கேட்கலான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து விழுப்புரம் வழியாக வந்து அந்த ஃப்ரெண்டு ஒருத்தவனை கூப்பிட்டுக்கிட்டு லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல. இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே உங்களை போயிட்டு பனமலை கோயில்கிட்ட உங்களை மீட் பண்ணுறேன். வந்தே பாரத் எங்கடா ஓடுது? எந்த ஊர்லேருந்து எங்கே போகுதுன்னு தெரியல. கிட்ட வந்துட்டோம். இதுதான் அனந்தபுரம். இதுதான் அனந்தபுரம் ஜங்ஷன். இப்போ லெஃப்ட் எடுக்கணும். நம்ம இதை நேராக போனாலும் இப்படி போனாலுமே செஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாடுறா, இது தேட்டர் போலடா. இது இந்த ஊர்லேயும் தேட்டர் இருக்குதா? சூப்பரா. திரும்ப வந்து டிமாண்டி வேலைக்கு ஃபோன் போட்டு என்ன பார்த்தா தேட்டரு நல்லா தான் இருக்குன்னாங்க. நான் பார்க்கல ஒன்றும். குட்டி டிடிஎஃப் மாரி இருக்கிறான். அதை தெரியுதா கோயில்? அதான் பனமலை கோவில். ஏதோ குப்பை என்னன்னு தெரியல, அழகா பறக்குது. அந்த ஏரியிலேருந்து பறக்குதுன்னு நினைக்கிறேன். பின்பக்கம் அப்படியே ஏரி. அதில் தண்ணி இருக்கும் போது அதை மழை டைமில் ஒரு நாள் வரணும் திரும்ப இந்த கோயிலுக்கு. தெரியுதா கோயிலோட சூப்பராக இருக்குது இங்கேருந்து. இது ஃபுல்லாக பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி தான். இந்த இடம் இப்படியே இருக்கணும்டா. வாசனை சூப்பராக இருக்குது. இங்கே பேர் குளம். நீ வந்து இறங்கிறாத இதில் வரும்போது. ஆமாம், நீ தான் குளத்தை தண்ணி போர் தண்ணி தான் பார்த்து இறங்கிடுவீங்க. இங்கே ஜில்லுன்னு தான்டா இருக்குது. இப்போ இங்கே ஜில்லுன்னு தான் கொஞ்சம் தெரியுது. போடா. என்னடா போன வாட்டி நான் அன்னைக்கு கோவிலில் திருவிழா அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிச்சர் சாப்பிட போறியா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் மிச்சர் சாப்பிடுறியாடா? அந்த மிச்சர் ஒன்று நீ கையில் தான் வச்சிருக்கியாடா? யாரில்ல நீ? எங்க அவன் லுக் விடுவான்.
ஆமாம் நீங்கள் தம்பி குரங்குங்களா, இது வாழைப்பழம்லாம் கிடையாது. தயவு செஞ்சு பருவதமலையில் வந்த மாரி எங்ககிட்ட வராதிங்க. பருவதமலையில் இந்த பேகை கஷ்டப்பட்டு எடுத்து போனோம் பாரு நம்ம அன்னைக்கு. இங்கே பேரு இங்கேயே குட்டை மீன்லாம் இருக்குது போல இதுலயே. ஜிலேபி மீன். ஜிலேபி மீன்னா ஜிலேபியா? ஜிலேபி கேட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா பக்கத்துலையும் இருக்குங்களா? இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்பீஷஸ். உனக்கு தான்ப்பா மீனை பற்றிலாம் தெரியும், மீனை பற்றிலாம் தெரியாது. இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்பீஷஸ். அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க பேர். இப்போ இந்தியா ஃபுல்லாக இந்த மீன் எங்கே பார்த்தாலும். ஐயோ வியூ சூப்பராக இருக்குது. நான் அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே வயல்வெளி, இந்த க்ளவுடு. பரவாயில்ல, இந்த மலையில் இந்த மாதிரிலாம். உனக்கும் யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. போவோம். சொல்லுங்க. ஹலோ. சரி. சொல்லுங்க சார். அது வெளில தான் சரி. சொல்லுங்க சார். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுங்க சார். அதான் அந்த மலை சார்போல் சூப்பராக இருக்குல்ல வியூ இங்கேருந்து பார்க்க. டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு ஒரே மென்டல் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் கிளம்பி வந்தீங்க அமைதியாக உட்காந்திங்கன்னு நீங்கள் மேலே போய்ட்டு சூப்பராக இருக்கும். என்னடா என்ன விட்டுருச்சு? போயிட்டானா? ஹலோ. நல்ல வேலை என் கையில் கிட்ட கேட்க வரல. யார் ஃபோனு? தெரிஞ்சு. ஹலோ. அதான் ஜி. சொல்லுங்க ஜி. அதான் ஜி. அப்போ நான் பார்த்துட்டு நான் சொல்லட்டுமா ஜி? சரி. அப்பா இதுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. என்ன கட்டிக்கிறாங்க? வச்சு புகை மாரி. ஆமாண்டா, செங்கல் தான். ஏதோ சின்னதாக கோவில் மாரி கட்டியிருப்பாங்க போல. உள்ளே ஏதாவது இருக்கும். இங்கே பேர் நம்ம எங்கே நிற்கிறோன்னே இது கீழே அப்படியே ஃபுல்லாக இதுதான் குழி மாரி. இல்லை உள்ளே ஏதோ புகை போகுது. இந்த சைடில் இருந்து பாருங்க. எனக்கு கோவில் மாரி ஏதாவது கட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா வா இங்கே பேர் எனக்கு பாதுகாப்பா வா. ஆமாம் வாங்கிட்ட குரங்கு வந்தோடனே நீ சமாளிச்சிட்ட. நான் ஃபோன் அதை கொடுத்துட்டு பின்ன என்ன பண்ணேன்? கொடுக்க வேண்டிய ஃபோனை பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஓ மிச்சருக்கு வந்தது. அட பைத்தியம், மிச்சர் தானே கொடுக்க வேண்டிய தானே பேசாம எத்தனை பேர் எல்லாருக்கும் கொடுக்கும். அது பாரு சாப்பிட்டு போகுது. எதுவும் இல்லை, வெறும் பாசி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் வச்சுருந்தே ஒரு சின்னதாக மீன் தொட்டி அந்த மாதிரியே இருக்குது. எதுக்கு எங்க இந்த இடத்துக்கு ஏன் அப்போ இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தா? வீட்டுக்கு தானே வந்து கூட்டினு வரேன். நான் வந்து விழுப்புரம் சொல்லிட்டு சொன்னேன். அவ்வளோ தெரிஞ்சுன்னு வச்சுக்கா விட்டுட்டு நீ எப்படா போகலாம்? என்ன ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போண்டா. ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டோம். பார்த்துருக்கேன் நான் லாஸ்ட் டைம் வந்தப்பே இங்கெல்லாம் ஏறி பார்த்தேன். சூப்பராக இருக்குதுல்ல இந்த வியூ? உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப தூரமாக தான் போகிறா. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக மலை தான் தெரியும். அப்படியே 360 வியூ பார்த்தாலும் ஒன்று மலை இல்லை அப்படின்னா வயல்வெளியா பச்சை பசேல்னு. இங்கெல்லாம் பச்சை பச்சையா? பச்சை பச்சையா இல்லை, பச்சை பசேல்னு. நடுவில் காமெடி வரணும். நம்ம வந்து விஜய் சித்தான் விளாக் மாரி ஒன்றும் ஆகலப்பா. அர்ஷத் மாரி ஒருத்தர் இருந்தாருன்னா வேற லெவலில் இருக்கும் நமக்கு. உனக்கு விஜய் சித்து விளாகே நீ பார்க்க மாட்டேன். நீலாம் மனித பிரிவே இல்லடா விஜய் சித்து விளாக்ஸ் பார்க்காம இரு. யூடியூப்ல ஏதாவது ஒரு நேச்சுரல் அந்த மாரி கேட்டா நான் சொல்லுவேன். நேச்சுரலா? என்ன நேச்சுரல்? நேச்சுரல் பற்றி கேட்டா சொல்லுவேன். நீ அங்கேயும் மீன் தான் வளர்ப்ப. ஆமாம். இங்கே வழி இருக்கு பாரு, மதியம் அதை அடிச்சு வச்சுருக்கேன். அது வழி இல்லைடா, இது ஏதோ கல்வெட்டு வச்சுருக்கீங்க. தலகிரீஸ்வரர் ஆலயம் பனமலை ஏதோ பெருசாக எழுதியிருக்காங்க. ஒன்று
கோவிலை பற்றி இப்போ வச்சதுக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இதெல்லாம் இப்போ வச்சு அந்த காலத்து இதில் ஏதோ ராஜசிம்மன் 700 to 720 அந்த காலத்தில் கட்டினது போல். இந்த கோயிலும் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குன்ட்டுலாம் சொன்னாங்க. அப்படி தான் இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்து போய் பார்த்தேன். பல்லவா பீரியட். வா, இது ஏதோ குட்டை, கீழே வந்து கனெக்ஷன்லாம் கிடையாது, தண்ணி தான் நிற்கிது பேர். கீழே போய் உழந்தான் அப்படியே. அதான் அவ்வளோதான். அதான் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ஏறி வரத்துக்குன்னு. நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். சூப்பரான தரிசனம் பார்த்தோம். சிவன் நல்லா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி நல்லா பெரிய லிங்கமாக இருந்தது. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் கருவறையில் சாமி பார்க்கவே இல்லை. இவர் தான் நம்ம நண்பர். சாமி பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். சரி, கருவறையில் இருக்கிற சாமி காட்டக்கூடாது, அவங்க காட்ட விடுவாங்களான்னு நாங்கள் கேட்கல. அது அவங்க வீடியோவில் பார்க்குறோம், நீங்களும் வந்து நேரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு தான் அதை காட்டல. சிவனோட குடும்பமாக இருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து பெருமாள், பிரம்மர், சைடில் ஒரு பெரிய லிங்கம் இருந்தது. பெரிய லிங்கத்தை சுற்றி வந்து அவரோட பின்னாடி வந்து அவரோட பராசக்தி அம்மனோட இருக்கிற ஒரு சின்ன ஒரு அந்த பின்னாடி செவுத்தில் வந்து ஒரு உருவம் இருந்தது. இந்த பக்கம் பிரம்மர், இந்த பக்கம் பெருமாள்ன்ற மாரி அவர் சொன்னார். நீங்கள் ஆக்சுவலி மேபி அந்த அங்கிள் கிட்ட கேட்டு நம்ம கிளியராக சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் வரும்போது அங்கே இருக்கிற ஐயர் கேட்குறீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இங்கே இந்த கோயிலில் மட்டும்தான் அந்தமாரி பெருமாள், விஷ்ணு அந்த அவதாரத்தோட லிங்கம் வந்து கோயில் கருவறையில் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் கோயிலோட அவுட்டர் சைடு. இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் இங்கே ஒரு சிவன் உள்ள, இதே சிவலிங்கம் வந்து இன்னும் பெருசாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தார். ஓம் நம சிவாய. போகலாம், நீ வேணா ஏறு. இங்கே வந்துட்டு இந்த ஈவினிங் டைம் கரெக்டாக மணி இப்போ வந்து 5:30 ஆகுது. இன்னொரு 5 o'clockலாம் கூட நீங்கள் வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து சாமியை பார்த்துட்டு பிரசாதத்தெலாம் கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக வந்து உக்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வரதுக்கு காரணமே வந்து ஒரு அமைதியை தேடி தான். அமைதினா சத்தமே இல்லாமல் அந்த ரிலாக்ஸ்டாக மென்டல் வேலை ஒர்க் ப்ரெஷரையோ அதெல்லாம் எதுவும் நினைக்காம கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து ஆரன் சவுண்டு அந்த சவுண்டுன்னு எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காரணும் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த மலை மேலே இந்த இயற்கையோட அழகாக நீங்கள் உட்காந்துருக்கலாம். இங்கேயும் ஒரு சிவலிங்கம். இங்கே எல்லா சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பட்டையாக இருக்குது. பார்த்தியா, உள்ளே நம்ம பார்த்தோம்ல கருவறையில் சிவலிங்கம், அவர் மேலே வந்து பட்டையாக சைடில் ஒரு மாதிரி, அது ஏதோ ஒரு கோயில் அந்த மாதிரி தான் இருக்கும்னாங்க. அந்த மாதிரியே இருக்குது. நிறையா இதுவாக இருக்குது சொல்லிட்டு ஆழி. ஸோ இது எட்டந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்கேன் நீ. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோயில் இருக்கும். ஸோ அதோட இந்த கருவறை அந்த ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஐயோ, இந்த வியூவும் இந்த க்ளவுட்ஸும் சூப்பராக இருக்குடா பார்க்க. இந்த க்ளவுட்ஸ் வந்து நம்ம வெறுங்கண்ணில் பார்க்கறதோட இந்த கேமராவில் பார்க்கறது இன்னும் சூப்பராக இருக்குது. இதில் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. வெறுங்கண்ணில் இந்த அளவுக்கு க்ளவுட்ஸ் இருக்க தெரியுது, ஆனால் இந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நம்ம வண்டியில் வரும்போது அந்த மலை பார்த்தோம்ல, அது கேமராவில் தெரிஞ்சதோட நம்ம வெறுங்கண்ணில் தான் சூப்பராக இருந்தது பார்க்க. நான் சொன்னால ஏறி பின்னாடி இதுதான். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குடா இந்த வாட்டி. அங்கே முன்னாடி வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்தது. நடுவில் மழைலாம் இப்போ அதோ தெரியுதுல்ல, அந்த கரை வரைக்கும் இருக்கும் போல. ரோடு தானே இது? ஆமாம், அங்கே தான் ஏதோ ரோடு இருக்குது. அதோ போகுது பேர், வண்டி போகுது பேர். ரோடு நீட். அது வரைக்கும் ஏரி தான் போல. கோயில் வேறு ஒன்று இருக்குது அங்கே. கோயில் மசூதி மாரி இருக்குது. கோயில் எங்கடா மசூதி? அது கோயில் மசூதி தான்டா. அதோ இதானே சொல்கிறேன், ஒரு செவுர் மாரி இருக்குது பேர். அது மசூதி மாரி தான் இருக்குது. மசூதியா கோயிலோ எல்லாம் ஒன்று தான். லைட்டாக முள் இருக்கு போலடா கீழே. ஆமாம், இரா கரெக்டாக நடுவு. ஐயோ எப்போ நடுவில் குத்திக்கிச்சா? கரெக்டாக காலில் நடுவில் குத்தி நிற்குதுடா. இந்த காலையும் இருக்கு. எனக்கு ஒன்று தான் இருக்குன்னு பார்த்தா மதி நிறைய இருக்குதுடா. இந்த காலையும் ஐயோ, காலில் இந்த இடத்த கையில் குத்துதுடா. அது எல்லா சைடும் முள் இருக்குடா. ஏப்பா கொஞ்சம் பார்த்து வாங்க, கீழெல்லாம் முள் இருக்கு. எடுத்து எட்ட போட்டியா முள்ள கல்லுந்து? இல்லை, இன்னைக்கு ஏதோ க்ளீன் பண்ணிக்கிறாங்க அந்த இடம்லாம். லாஸ்ட் டைம் வந்தப்பலாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது. முள்ளு தான் தெரியுதா? முள்ளா பண்ணி பாரு. இது முள்ளா? ஃபுல்லாக முள்ளுடா. எவ்வளோ முள் இருக்கு பாருடா. அச்சோ, ஆமாண்டா, ஃபுல்லாக முள்ளு தான். அவனா காலை வச்சா கீழே காலை வச்சிடாது. எதுவுமே இல்லை. எடுத்துட்டு ஏதோ எழுதிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஏதோ இருக்குடா இங்கே, ஆனால் எதுவுமே தெரியல. ரொம்ப பழைய கோயில் போல.
ஆமாம் ஆமாம், யாழ் இல்லாமல் இப்போ அடிபட்டு காற்றுலேயே இதாகும். வெயில் மழை எல்லாமே டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி பட்டே தெரியுதுல்ல, அப்படி தான் இருக்குது. ஏய், உன் மிச்சருக்கு இன்னொருத்தன் வரான்டே, மேலே இருக்கான்டா. பாப்பா இங்கே எதுவும் வா. இல்லை இப்படி போயிடுவோமா, முன்னாடி அங்கே சாமிலாம் பார்த்துட்டு முன் பக்கம் அப்படி போவோம். இங்கே முருகர் யாரும் இருப்பாங்க. சிவன் இங்கே முருகர் இருப்பார். சுற்றி நவகிரகம் கோயில் எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வேணால் நான் லைட்டாக காட்டுறேன். ஓம் நம சிவாய. ஸோ கோயிலோட ஆக்சுவல் ஃப்ரண்ட் வந்து நம்ம அப்படியே வந்தோம், அது அப்படி வந்து மலை ஏறணும். ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டு இப்படி வந்தீங்கன்னா கோயிலோட இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கேருந்து வியூ பாருங்களேன், சுற்றி அழகாக வயல்வெளி, அங்கே வந்து நெல் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இங்கே வரும்போது பார்த்து வாங்க, கொஞ்சம் முள் அதிகமாக தான் இருக்குது, குட்டி குட்டி முள். ஸோ நான் இன்னும் ஃப்ரெண்டு போய் காட்டலான்னு பார்த்தா முடியல, முள் குத்துது. இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கோயில் சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து எங்கே ரிலாக்ஸாக இங்கே வந்து ஃப்ரீயாக உட்காரலாம். சுற்றி அப்படியே மழை தான். ஏண்டா அது கொடுத்து உட்காந்துக்கிறியா? என் ஃப்ரெண்டு பைரவருக்கு உட்காந்து மிச்சர் கொடுத்து உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கேயோ டென்ட்டை போட்டு தலையாணி போட்டு இங்கேயே படுத்துடலாம் போல கம்முன்னு நிம்மதியாக. பார்த்தீங்களா கீழே இங்கே அந்த ஒரு அந்த லாரி போட்டு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இது ரொம்ப சின்ன மலை தான். ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே சும்மா நீங்கள் மலை கீழேருந்து மேலே ஏறி வந்துடலாம். ஆனால் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சன்செட் டைமில் ஒரு இந்த வியூ. என்ன மீனுக்கு போட்டியா? மீனுக்கு போட்டியா என்ன? அதான் நீ இவ்வளோ ஆசையத்தை பார்த்தாலே தெரியுது, நீ மீனுக்கும் போட்டுக்கிறேன்னு. இங்கே பேர் யாரோ துணிலாம் துவச்சிருக்காங்க போல, சோப்பெல்லாம் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி உள்ளே இருந்தது. எனக்கு சாப்பிடு சாப்பிடு, இதுக்கு போடு, நிறையா கிட்டே நிற்கிது. ஏ தம்பி மல்லாட்டெல்லாம் ஊட்டியா? அவன்கிட்ட கொடு, சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிடல சரியா, மல்லாட்டையெல்லாம் வச்சு மல்லாட்டெல்லாம் இது பிடிக்காது. இந்தடா மல்லாட்டையெல்லாம் நான் மீன் கொடுத்துட்றேன், தின்னு சாப்பிடு. சாப்பிட்றா இவனோட மிச்சம் எப்படி சாப்பிட்றான்? ஒரு மல்லாட்டி எடுத்துட்டு மல்லாட்டி விடா, இது பட்டா செம்மையாக சாப்பிடுடா. தண்ணி கணக்கு அது கடைசி எப்போ சாப்பிட்டா வெளியே 2 மணி தண்ணி செய்யலாம். இப்போ 11 மணிக்கு போகும்போது குறைஞ்சி 2 அப்படி இதை தான் சொன்னேன். மலையில் இருக்கிற பார்த்து நம்ம குத்தம் வச்சுக்கா, நம்ம எதிர்பார்த்து அதை இது பண்ணும். செம்மையாக இருக்குது ப்ராப்ளம் இந்த இதில். சரி எனக்கும் மல்லாட்டு நிறையா விட பிடிக்கல, மல்லாட்டு அதிகமாக தான் பிடிக்கல. வேணாம் அப்படியே அங்கே போவோம், அந்த கஷ்டம் நம்ம எடுக்கணும். பாண்டியிலேருந்து ஒரு மிச்சர் பாயிட்டு தூக்கி வந்து இங்கே எதுவுமே கிடைக்காதுடா. பார்த்துறேன் குட்டி சொன்னேன் அது என்னது இதுதானே.
இதுக்கு மேலே இறங்கி போகிறது ரிஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி போனால் அப்படியே இதுவாக இருக்கும், ஸ்லோப்பாக. ஸோ கோவில் அழகாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க. என் ஃப்ரெண்டை அந்த பைரவர் ஃபாலோ பண்ணி வந்துருக்கிறார் மிச்சருக்காக. மிச்சர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா 2 பேரும்? செம்மையாக லொக்கேஷன் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். வா அங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் எடுத்துட்டு அப்படியே அங்கே அந்த பக்கம் 1 நேரம் உட்காந்து ஃப்ரீயாவா. நீ ஏன்டா ஒன்றா வீடியோ எடுத்துக்கிற? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏய் அன்றைக்கி நான் உட்காந்த மலை மேலேயும் ஆளுங்களாம் நீங்கள் உட்காந்துருக்காங்கடா. ஆமாம். டேய் என்னடா அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு மிச்சர் காலி ஆயிடுச்சு, அவன் காலி பண்ணிட்டான். இதுக்கு மேலே மிச்சர் இல்லை. ஏய் உன் ஃப்ரெண்ட் இங்கே வந்துட்டான்டா. செம. அன்றைக்கி இங்கே வந்து அந்த கல் மேலே தான் ஏறி உட்காந்து நாங்கள் அன்றைக்கி. வாடா, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தோம்டா. அன்றைக்கி கோயில் இங்கே மேலேயும் கூட்டமே செம கம்மியாக இருந்தது. அங்கே வந்து இங்கே சும்மா நிற்கிறோம், இங்கே உட்காந்து நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு நான் இங்கே வந்து படுத்துனது தனியாக, அது நிம்மதி தேடி வந்துருது போல். சரின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அன்றைக்கி நான் இந்த பக்கம் போகவே இல்லை. என்னடா இங்கே தண்ணி பாட்டிலாம் வச்சுக்கிறீங்க, எதுக்குடா யூஸ் பண்ணுறீங்க? தண்ணி பாட்டில் ஏதாவது குடிக்க தானே யூஸ் பண்ண, ஐ மீன் தண்ணி குடிக்க தானே யூஸ் பண்ணுறீங்க. வாவ். வா வா. ஓ வீடியோ கட் பண்ணிட்டு வாங்க, நான் தான் வீடியோ எடுத்து அப்லோட் தான் பண்ண போகிறேன். நீ வேற உன் ஃபோன் எடுத்துனுக்க. ஐய் இந்த பக்கம் சூப்பராக இருக்குடா, இன்னைக்கு இப்போ தான்டா வரேன். வாவ். ஆ ஒரு பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஏரி. ஏரி மழை இன்னும் அதிகமாக வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா. அங்கே என்னடா ஏதோ கபகமாக எரியுது அங்கே பாரு. வயலில் கொளுத்தி விட்டுருப்பாங்க, கரும்புலாம் போடுவாங்களா இப்படியா எரியும்? நம்ம போட்டுட்டு மறுபடியும் கொளுத்தி விடுவாங்க. ஏன்னா அது மறுபடியும் வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏய் இந்த நீட்டில் அந்த நீட் வரைக்கும் எரியுதுடா. ஆனால் நிலத்துக்கு எதனா கொளுத்தி ஆனால் வீடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை கொளுத்தி விடுவாங்க, கொளுத்தி விட்டா அப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க. கொதி வேற மீறி வேறும் இல்லை செம்மையாக இருக்கு. வா பார்த்து வா. பாறைலாம் இது பண்ணிலாம் கொட்டி தான் வச்சுக்காங்க. கொட்டந்து தான் இப்போவே யாரும் பண்ணியிருந்தேன்.
எதுக்குள்ள தண்ணியா இருக்கு? இப்படி எடுப்பாங்க பார்த்தீங்க. எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் ஊஸ் தான் போட்டுருக்காங்க பாத்தியா மாதிரி எல்லாம் பாத்தியா ஊஸ் தான் போட்டுருக்காங்க அந்த காலத்துல. எப்படி இப்படி வா இப்படி போவோம். அதெல்லாம் தெரியல, பார்த்து வா. ஆனால் மழை டைம்ல கொஞ்சம் வழுக்கும். சுத்தமாக வரணும். இப்போ நம்ம நைட்டு மேலே வரணும். பார்த்து வா. இதில் வா வா வா, இருட்டதுக்குள்ள அதெல்லாம் பார்க்கணும். வா. ஜம்ப் பண்ண என்ன தண்ணி ஜம்ப் பண்ண மாட்டேற ஒருத்தன் ஒன்றும் அங்கே ஜம்ப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிறோம். மைக்கில் சொல்கிறாங்க பாரு, பனமலை தலகிரீஸ்வரர் கோவில். ஏய் கீழே இறங்கடா, கொஞ்சம் கீழே இறங்கி ஜம்ப் பண்ணு பண்ணு. சூப்பராக இருக்கு, அமைதியா. ஸோ கோயிலை பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஃபேமிலியோட ஒரு நாள் ஈவினிங் வந்தீங்கன்னா நம்ம இந்த டைமுக்கு அந்த சன்செட் டைமுக்கு வந்தீங்கன்னா இந்த சன்செட்டு, இந்த கோவில் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, மைக்கில் எதுவும் இல்லாமல் பேசுகிறோம். இந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து கீழே பிங்க் பண்ணுறேன், எக்ஸாக்ட் லொக்கேஷனை. செஞ்சிலேருந்து வரீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் செஞ்சி லொக்கேஷன் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி இந்த பக்கம் வரீங்கன்னா விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து முண்டியாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரோடு வழியாக வந்து வரணும். இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா செஞ்சியில் வந்துட்டு செஞ்சி கரெக்டாக அந்த லொக்கேஷன் செஞ்சியோட இந்த 4 கிராஸ் ரோடு இருக்கும். ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும், அதாவது டுவர்ட்ஸ் விழுப்புரம் சைடு எடுத்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா அனந்தபுரமில் பனமலைன்ற மலை மேலே இந்த தலகிரீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ டவுட்டானா கூகுள் மேப்லேயே பாருங்க, பனமலை ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் பேசும்போதே பின்னாடி ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது வெளியே போகணும், நிம்மதி வேணும்னா மாலு அப்படின்னு எங்கேயாவது போகிறதுக்கு பதில் இங்கே வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சில ஃபேமிலிலாம் சின்ன வயசுலாம் இந்த புளி சாதமும் எலுமிச்சை சாதமும் கட்டிக்கிட்டு போயிட்டு டூருலாம் கிடையாது, அந்த கோயிலுக்கு போவாங்க, 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். அந்தமாரி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறவங்க, திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறவங்க, விழுப்புரம், நீங்களாம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 3 o'clock கிளம்புங்க, ஈஸியாக வந்துடலாம். ஒரு 1 hour ஆகல, ஒரு 1 hour. இங்கே இருக்கிறவங்களாம் சென்னையிலேருந்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் வந்து ஜாலியாக அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு, இல்லைனா இவனை மாரி மிச்சர் போயிட்டு வாங்கினாங்க வந்து மிச்சர் போய். அதுவும் முதல் குறிப்பு, சுற்றி நேச்சுரலான இடம், நாகப்பழம், புளியம்பழம், அப்புறம் உங்களுக்கு தேவையான இருக்குடா வரவேல் ரோட்டில் இருக்குது. அதுவும் நிறைய உங்களுக்கு கீரை மூலிகைலாம் நிறைய கிடைக்கும். என்ன மாரி லவர்ஸ் யாரா அதெல்லாம் எதுவும் கிடைக்கும் இருக்குடா, சுற்றி அதான்டா இருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துட்டு சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வந்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு அமைதியாக இருக்கலாம். இந்த சன்செட் டைம் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் கிளம்பிடுவோம், அவ்வளோதான், அதுக்கு இன்னும் டைம் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ வீடியோ எண்ட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் போய் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். மதியம் அதை சொல்லு, காலையில் சாயந்தரம் தான் வரணும், மதியானம் வரக்கூடாது. மதியானம்லாம் வந்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போவே வந்து பாறை மேலே ஹீட் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மதியான டைமுக்குலாம் வந்தீங்கன்னா மதியான டைம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே வரீங்க அப்படின்னா செட் ஆகாது. ஒன்று ஏர்லி மார்னிங் அந்த ஒரு 8 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் டைமுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஈவினிங்கில் ஒரு 4 o'clock மேலேயே ஓரளவுக்கு சன்னோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைம் வந்தீங்கன்னா பக்காவாக ஒரு ப்ளசண்டான ஈவினிங்கோ இல்லை ப்ளசண்டான மார்னிங்காகவும் இருக்கும். குரங்கு இருக்குது, பத்திரம். குரங்கு வந்து இவங்ககிட்ட மிச்சர் தான் பிடுங்க வந்தது, ஆனால் நான் கொடுக்கல. ஓகே, தேங்க்யூ, பை.